Hi friends, welcome to my channel. என்னங்க பார்க்கவே சூப்பரா இருக்கா? ஆமாங்க, மாதுளம்பழ பொரியல் தான். இப்போ டாக்டர் சிவராமன் மகள் கல்யாண விருந்துல எல்லாரும் ஃபேமஸா பேசப்பட்ட ஒவ்வொரு சமையலுமே சூப்பருங்க. அதுல இந்த மாதுளம்பழ பொரியலும் ஒன்று. அதை நான் செஞ்சேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டாங்க. நான் செக்கில் ஆட்டின மலாட்டை எண்ணெய் தாங்க போட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சுன்னா நீங்கள் சேருங்க. எண்ணெய் சூடு எண்ணதும் கொஞ்சம் கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை சாப் பண்ணி தாங்க வச்சுருந்தேன். நம்ம சாப்பர் இல்லைன்னா நீங்கள் நல்லா நம்ம மெதுவடைக்கு அறிவோம் இல்லையா, புதுசாக அதை மாதிரி நீங்கள் அரிஞ்சு சேர்த்தா இந்த மாதுளம்பழ பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி போட்டு தான் இது என்னென்னா அடுப்பு எல்லாமே லோ ஃப்ளேமில் செய்யுங்க. அதுக்குள்ளே நான் ஒரு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் 3 மாதுளம்பழத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 3 மாதுளம்பழத்துக்கு நான் இந்த அளவு எடுத்தேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுக்கிற மாதுளம்பழ அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு நான் 1/4 ஸ்பூன் அளவு நான் தனிமிளகாய் தூள், சில்லி தூள் சொல்லுவேன், அதை தான் அதுலேயும் சேர்த்துருக்கேன் நான். அதுக்குள்ளே வானல் நம்ம போட்ட வெங்காயம் நமக்கு நல்லாவே வதவி வந்துருந்துச்சு இல்லையா. அதுக்குள்ளே நம்ம மாதுளம்பழ தூள் இருக்கும் இல்லையா, அந்த துவப்பு சுவை தோல் உள்தோல் இருக்கு இல்லையா, அதை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிடும்போது துவப்பு சுவையும் அவங்களுக்கு சேரட்டும். ஏன்னா அந்த வெங்காயம் மாதுளம்பழத்தோடு சேர்க்கும்போது பிள்ளைங்களால தூக்கி போட முடியாது. அதனால் அதையும் நான் அதில் திருக்கி நான் கொஞ்சோண்டு அதில் சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ இதுக்கு நம்ம மாதுளம்பழத்துக்கு தேவையான உப்பை நீங்கள் அதில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்குங்க. அடுப்பு என்ன மெயினாக நோட் பண்ணால் அடுப்பு எல்லாத்துக்குமே லோ ஃப்ளேமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆனியனை சாப் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா, டப்புன்னு கலர் மாறிடும். அதனால் கலர் மாறாமையே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்த பொருளோட ஒரே ஒரு பூண்டு பள்ளி நான் சேர்த்து நம்ம பல்ஸில் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த இது தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, தனிமிளகாய் தூள், அடுத்தது ஒரு பல்லு பூண்டு, அது எல்லாமே இதில் இப்போ நான் சேர்த்துட்டு நீங்கள் கிளற வேண்டாம், கிளறாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதில் முக்கியமாக கிளறாமையே நீங்கள் அந்த மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அது மேலே நீங்கள் கொட்டிடணும். அப்போ தான் நமக்கு அந்த சுவை அதில் இருக்கிற காரம், அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே இந்த மாதுளம்பழத்தில் சேர்த்து இதுவாகும். நமக்கு மெயினாக கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நீங்கள் கிளறும் போது நமக்கு நல்லா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா வாசனையாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது, அதே சமயம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம இது மாதிரி செய்யும்போது நம்ம சாதத்தோடு போட்டு அப்படியே கிளறி சாப்பிடவும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நமக்கு சாதத்தோடு தொட்டு சாம்பார் சாதம் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு. ஸ்நாக்ஸாக நம்ம அப்படியே ஈவினிங் டைமில் பிள்ளைங்க வர சமயம் இதை மாதிரி செஞ்சு கூட நம்ம ஒரு பவுலில் போட்டு கொடுத்தாலும் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த மசாலா நம்ம சில்லி தூள் போட்டோம் இல்லையா, பெருஞ்சிரும், இதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் இல்லையா. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு 30 செகண்ட் அப்படியே நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு கிளறுங்க. அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போனால் போதும். நமக்கு ஒரு குயிக்காக ஒரு 4 or 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி பண்ணுற ஒரு பொரியலாக தான் இது இருந்துச்சு. நல்லா சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்தை விட நம்ம ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் பிள்ளைங்க வரும்போது கூட இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அந்த டீயோடு கொடுக்கும்போது நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெறும் சாதத்தோட கிளறி சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக. ஏன்னா மாதுளம்பழத்தை நம்ம அப்படியே அப்படியே சாப்பிடுவோம், இல்லை ஜூஸ் போட்டு குடிப்போம் இல்லையா. அது மாதிரி இல்லாமல் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே மாதுளம்பழம் வயிற்றில் இருக்கிற தேவையான கொழுப்புகளை நீக்கிற தன்மை நம்ம மாதுளம்பழத்துக்கு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற தன்மை எல்லாமே இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது. இப்போ நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே நீங்கள் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ சூப்பரான நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் அந்த பேன்லேயே நம்ம சாதத்தை வடித்து ஆற வச்சு கூட நம்ம கிளறி கப்பில் கொடுத்து விடலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருந்து நான் கொடுத்து பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இப்போது நான் செஞ்ச பொரியல் எல்லாத்தையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்களேன். நான் க்ளோஸ்அப்லேயும் காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கலர்லாம் ரொம்ப சேஞ்சும் ஆகலை, ரொம்ப இதுவாகலை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வேக வைக்கிற டைமும் நமக்கு எடுத்துக்கல. அந்த சில்லி தூள் கூட நம்ம பச்சை ஸ்மெல்லு போனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ்.